டேய் கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு இவன் தான்டா காரணம்னு என்ன பார்த்து கை காமிச்சிட்டா. அந்த புடிச்ச ஓட்டம். நான் எங்க போனேன் ஏது போனேன்னு எனக்கு ஒன்னும் தெரியல போங்க. நான் அப்படியே வந்துட்டேன். ஏய், அன்னைக்கு ஒரு காதல் ஜோடிய பிரிச்ச, இன்னைக்கு என்னடானா ஒரு கல்யாணத்தை நீ போய் நிறுத்திட்ட. உன்னால எவ்வளவு பேர் பிரிய போறாங்களோ. ஆமா போங்க, அதை நினைச்சாதான் நேக்கு ஒரே பயமா இருக்கு. எனக்கு நிம்மதி வேணும், எனக்கு நிம்மதி வேணும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி. ஓ லார்ட், வேர் கேன் ஐ ஃபைண்ட் தி பீஸ்? ஏனுங்க, நீங்க கொங்கு தமிழ்ல பேசும்போது என்ற காதுல தேனு வந்து பாயுதுங்க. உண்மைதானுங்க. என்றா உன்றான்னு கொங்கு தமிழ்ல பேசும்போதே அப்படியே உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே குளுந்து போகுதுங்க. இதே ஒரு ஆம்பளை பையன் சொல்லியிருந்தான்னு வச்சுங்களேன், அப்படியே கட்டிப்பிடிச்சி முத்தமே கொடுத்துருப்பேன். என்னங்க பண்றது, நீங்க லேடியா போயிட்டீங்க, அதனால தாங்க எல்லக்கோட் லெவல்லே நிக்கணுங்க. ஏனுங்க தாண்டி வரட்டுங்களா? வாங்க. இத வந்துட்டுங்க. Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna cottage. ஏய், கல்யாணம் எதுக்கு நின்னுச்சு அதை சொல்லு. அத சொல்றேன். முதல்ல என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காகவும் போயிருந்தேன். சரி. கரெக்டா பொண்ணு மாப்பிள்ளையோட கழுத்துல தாலி கட்டுறப்போ, ஏய், வித்தியாசமா இருக்கு இந்த கல்யாணம். ஏய் இல்ல இல்ல, மாப்பிள்ளை பொண்ணோட கழுத்துல தாலி கட்டுறப்போ அந்த பொண்ணோட அப்பா கேவலமா ஒண்ணு நினைச்சு தொலைச்சான். என்ன நினைச்சான்? ஒழிஞ்சது சனியே, இனிமே இந்த சனிக்கு நம்ம உட்கார வச்சு சோறு போட வேண்டாம், ஒரு இச்சுவாய் மாப்பிள்ளை கிடைச்சிட்டான்னு நினைச்சான். நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். இதாவது பரவாயில்ல, அந்த மாப்பிள்ளையோட அப்பா இன்னும் கேவலமா நினைச்சிட்டு இருந்தான். என்ன நினைச்சான்? அந்த மாப்பிள்ளையோட அப்பா அந்த பொண்ணோட அம்மாவையாக்கி நினைச்சிட்டு இருந்தான். நான் என்ன பண்றது, இதனாலதான் சரி நம்மளால கைங்கரியன்னு சொல்லிட்டு நான் இந்த 2 குட்டியும் போட்டு உடைச்சிட்டேன். ஆமா, கல்யாணமும் நின்று போயிடுத்து, அங்க பெரிய ரகலையும் உண்டாயிடுத்து. அதெல்லாம் சரிடா, ஆனா இந்த கல்யாணம் நின்னதுக்கு நீதான் காரணம்னு அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? இதை அக்குடா சொல்ல வந்தேன். நாங்க நின்னுட்டு இருந்தேனா, அவுட் பிளாக்ல இருந்து ஒரு வாய்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க, டேய் கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு இவன் தான்டா காரணம்னு என்ன பார்த்து கை காமிச்சிட்டா. அந்த புடிச்ச ஓட்டம். நான் எங்க போனேன் ஏது போனேன்னு எனக்கு ஒன்னும் தெரியல போங்க. நான் அப்படியே வந்துட்டேன். ஏய், அன்னைக்கு ஒரு காதல் ஜோடிய பிரிச்ச, இன்னைக்கு என்னடானா ஒரு கல்யாணத்தை நீ போய் நிறுத்திட்ட. உன்னால எவ்வளவு பேர் பிரிய போறாங்களோ. ஆமா போங்க, அதை நினைச்சாதான் நேக்கு ஒரே பயமா இருக்கு. இருக்கும் இருக்கும், தனியா உன்னை ரூம்ல போட்டு அடைச்சாதான் மத்தவங்க நிம்மதியா இருக்க முடியும். பொங்க பொங்க, அப்படிலாம் பண்ணிடாத பொங்க ப்ளீஸ். ஏய், உன்னோட பெரிய இம்சையா போச்சே. நான் மனசுல ஒண்ணு நினைச்சா நீ உடனே அது வந்து சொல்ற. உன்னோட ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. நல்ல வேளை மேகி காஃபி ஷாப் போயிட்டா, இல்லனா மேகி என்ன பிரிச்சு வச்சிருப்பான் இவன். பொங்கோ, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் பொங்கோ. ஏன்னா மேகி ரொம்ப நல்ல பொண்ணு. அப்பனா பரவாயில்ல 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 ராக்ஸ், வெளிப்போ வெளிப்போ, நீ வெளிப்போ. ஐயோ பொங்கோ, நான் வெளியில போயிட்டேன்னா அவள என்ன பிடிச்சின்னு போயிடுவா. எனக்கு இங்கதான் பொங்க பாதுகாப்பு ப்ளீஸ். எனக்கு உன்னை உள்ள வச்சுக்கிட்டா எனக்கு தான்டா ஆபத்து. எனக்கு வெளியில ஆபத்து. எனக்கு உள்ள ஆபத்து. எனக்கு வெளியில ஆபத்து. உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய வெளிய. ஏய், இதே உள்ள வெளிய பண்ணிட்டு இருந்த உன்னை அந்த கோஷ்டி கிட்ட நான் பிடிச்சு கொடுத்துருவேன். ஓ, வேணாம் பொங்க, வேணாம் பொங்க. நானே வெளியில போயிடுறேன். வெளிப்போ போ, வெளிப்போ போ, கிளம்பு கிளம்பு. This is the remix. How we do? Yeah. Hi mommies. Hi paradise. Hi பாலா. Hi கலா. யாரும் ஒன்றும் பேச மாட்டேங்கிறா. கலா மாமி என்ன பண்ணிட்டு இருக்கேள்? முள்ளங்கி நறுக்கிட்டு இருக்கேளா? நறுக்குங்கோ நறுக்குங்கோ. தக்காளிலாம் ஒரே காய்வாட்டா இருக்கே. ஓ இல்ல இல்ல பரவாயில்ல, எல்லாம் சேப்ப உங்களை மாதிரியே இருக்கு. ஓ கொத்தமல்லியா? என்ன இதை ஃப்ரீயா வாங்கினா இல்ல காசு கொடுத்து வாங்கினா? எது கேட்டேன்னா, நம்ம அண்ணாச்சி கடை இருக்கணும், அதுல காய் வாங்கினா கொத்தமல்லியை ஃப்ரீயா கொடுத்துருவான். நீங்க ஏமாந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் கேட்டேன். பாரடைஸ் மாமி, ஓ ரெசிபி பார்த்து குக் பண்ண போறேடா. வெரி குட் வெரி குட் வெரி குட். அந்த புக் எனக்கு ஒரு நிமிஷம் கொடுத்தேன்னா ஸ்போர்ட்ஸ் ஆர்டிகல் ஏதாவது இருந்ததுன்னா படிச்சு பார்த்து தந்துடுவேன்.
எஸ்கேப் ஆகாதா? பரவாயில்ல, இங்கே தான் பார்ப்போம். பாலா மாமி, இல்லை இல்லை இங்கே வெஜ் சாலட் பண்ண போறீங்களா? நேக்கும் வெஜ் சாலட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அதில் பார்த்தேன்னா இந்த வெஜ் சாலட் இருக்கணும், சாப்பிட்டேன்னா போடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஓ வெங்காயம் கூட போடுறீங்களா? வெங்காயத்தை வெஜ் சாலட்ல போட்டேன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட். அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து அப்படியே பாதியாக நல்லா கட் பண்ணி அப்படியே புழிஞ்சு விட்டேன்னு வச்சுக்கோயேன், புளிப்புக்கு புளிப்பும் ஆச்சு. இது என்னது? வெண்டைக்காயா? வெண்டைக்காயை அப்படியே கூட சாப்பிடலாம், மூளைக்கு ரொம்ப நல்லது. குடுங்கோ. எஸ்கேப் ஆயிட்டாளா? கலாமாமி, நீங்களும் என் கூட பேச மாட்டீங்களா? சரி, இது என்ன கோட்டனா ஷிஃபானா? எது கேட்டேன்னா எங்க அம்மாக்கு கோட்டன் சாரினா ரொம்ப பிடிக்கும். என்னதான் சொல்லுங்க மாமி, நீங்க இந்த மாதிரிலாம் சுடிதார் போட்டு இருக்கிறதோட கோட்டன் சாரி கட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு அழகா இருப்பேன் தெரியுமா? மாமி, ஏன் என் கூட பேசவே மாட்டேங்கிறேன்? உள்ள முள்ளால தான் எடுக்கணும். இவகிட்ட அரை வாங்கி தானே நேக்கு இந்த மாதிரி ஆயிடுத்து. இவகிட்ட இன்னொரு தடவை அரை வாங்கிட்டா எல்லாம் சரியா போயிடும் இல்லையா? முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே. தப்பு இல்லையா? இல்லை இல்லை, ஆமாம். கடவுளே ப்ளீஸ்டா, எனக்கு இதை தவிர வேற எந்த வழியும் தெரியல, அதனால தான். எஸ்கேப் ஆயிட்டாங்களா? இப்போ என்ன பண்ணுறது? இந்த வழியோட நான் இன்னும் எத்தனை நேரம் தான் இதே மாதிரியே காலம் தள்ளுறது? ஒன்றும் தெரியலையே. சாம், டே சாம். ஐயோ, அடப்பாவி, ஓடி போயிட்டானா? அர்து, இவனும் போயிட்டானா? ஒரு பய என்ன பார்த்தா நிக்க மாட்டேங்கிறான். எல்லாரும் பயந்து ஓடிட்டுறாங்க. என் மனத்துல இருக்கிறதெல்லாம் வெளியில கொட்டுறதுனால தானே எல்லாம் என்ன பார்த்து பயந்து ஓடுறாங்க. அதுக்கு நான் என்ன வாக்கம் பண்ணுவேன்? எனக்கு நிம்மதி வேணும், எனக்கு நிம்மதி வேணும். எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி? Oh Lord, where can I find the peace? பட்டகாலிலே படும்பா, கெட்ட குடியிலே கிடும்பா. அதே மாதிரி பட்டடத்திலே பட்டதுன்னா ஒருவேளை இதெல்லாம் சரியா போயிடுமா? இதுக்கு ஒரே தீர்வு, போய் முட்டிக்கிறது தான். பண்ணுவோம். Just a few words. ஏன்டா இப்படி மண்டைய மறுபடியும் மறுபடியும் முட்டிக்கிற? எனக்கு வேற வழி தெரியலடா. இப்படி மறுபடியும் முட்டின்றேன்டா வீக்கம் கம்மியாகும்னு நினைக்கிறேன்டா. ஏன்டா அர்த்குவேக் வந்து பில்டிங் எல்லாம் கீழே விழுந்துருத்துனா இங்க மறுபடியும் அர்த்குவேக் வந்தா அந்த விழுந்த பில்டிங் எல்லாம் எழுந்திருக்குமாடா? அந்த மாதிரிதான் இருக்கு நீ பண்றது. மறுபடியும் உன் மண்டையை கொண்டு போய் முட்டிட்டே இருந்தா வீக்கம் குறைஞ்சிருமா? போடா, நீங்கெல்லாம் என்னோட மனவேதனையை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரே காரணத்தால் தான்டா நாங்க மறுபடியும் மறைஞ்சு போறோம். சரி, எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு, சொல்றேன், கேட்டுக்கிறியா? சொல்லி சொல்லடா. நான் எப்பவுமே பண்ணுவேனே சிரசாசனம், வௌவால் மாதிரி. என்ன மாதிரி? அந்த மாதிரி நீ பண்ணனா ரத்த ஓட்டமும் கும்முன்னு இருக்கும், வீக்கமும் குறைஞ்சிரும். காலம் நல்லா சேர்த்து ஸ்ட்ரைட்டாவே இப்படிதான்டா, இப்படிதான். இதே மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். இப்படியே இரு.
என்ன இது இன்னொரு வீக்கம்? பரவாயில்ல, மாட்டுக்கு 2 கொம்பு மாதிரி நம்ம ராக்ஸுக்கு அழகா தான் இருக்கு. அப்படியே இரு. ஐயோ இந்த பக்கமும் வீங்கி போயிடுதா? எதுக்குடா நீ இப்படி தேவையில்லாம போய் முட்டின்ட்ட? இனிமே முட்டிப்பியா? இனிமே முட்டிப்பியா? இனிமே முட்டிப்பியா? இனிமே முட்டிப்பியா? இனிமே முட்டிப்பியா? என்ன திரும்பி முட்டின்னு இருக்கேன்? ஐயோ இதுக்கு ஒரே வழி, பேசாம கேப்ப மாட்டினா அப்படியே அலைய வேண்டியதுதான். என்ன பாலா இப்படி உருன்னு உட்கார்ந்துட்டு இருக்க? ஆமா, விர்ரன் வந்துட்டு ஒருன்னு உட்கார்ந்திருக்கேன். பார்த்தா தெரியல, நான் பயங்கர கோவமா இருக்கேன். ஆ? கோவமா? உன்ற முகத்தை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. கோவம் வந்தா தமிழ் சினிமால வர மாதிரி நகத்தை கடிக்கணும், அப்படி இப்படி நடக்கணும். மதியான சீரியல்ல மாமியார பழி வாங்குற மருமக மாதிரி உதட்ட கடிக்கணும். கோவம் வந்தா அப்படி இருக்கணும், புரியுதா? இப்போ எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என் எதிரில யார் நின்னாலும் கழுத்து வச்சு கொதறலாம் போல இருக்கு. அவ்வளவு கோவமா இருக்கேன். உன்னை சொல்லி குத்த இல்லம்மா, எல்லாம் ஒன்ற பேர் ராசு. அப்படி ஒன்ற பேர்ல ஓடுதே ஒரு தியேட்டரு, அதுல ரத்த காட்டேரி ஓடுது, அதான் இப்படி பேசுற நீ. இதுகோ என்னமோ உன் பேர்ல ஓடுற தியேட்டர்ல மட்டும் நல்ல படம் ஓடுற மாதிரி பேசுற. ஆமா பாலா, என்ற பேர்ல உள்ள தியேட்டர்ல நவராத்திரி நாயகன் பக்தி படம் ஓடுதான், கூட்டமே இல்லையா. அதனால மேனேஜர் கிட்ட சொல்லி ரெயின்போ காலனி பேரை மாத்திருங்க, கூட்டம் பிச்சுக்கிட்டு ஓடுன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு இருக்கிற வெறுப்புல அந்த காலனியே அடிச்சிடலாம் போல இருக்கு. அந்த படம் மேல உனக்கு என்ன கோவம்? நான் சொல்றது படம் இல்ல, மந்தவெளி பக்கத்துல இருக்கிற ஒரு காலனி. அங்கதான் என் ஹஸ்பண்ட், எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கான். ஒன்ற புருஷனை பத்தி இப்ப என்ன புது கோவம்? கோவம் தான். நான் கால் சென்டர் முடிச்சிட்டு வெளியே வரும்போது அந்த ஆள் ஒரு மேனாமணிக்கு அழைச்சிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசி டிஸ்கோத்தை விட்டு வெளியே வரதை நான் பார்த்தேன். இவ்வளவுதானா? ஏதோ டிஜிகான் டிஸ்கான்னு தோடி இருக்கோம், ஆடிட்டு போட்டுமே. அந்த ஆள் என்ன சும்மாவா போனா? அந்த பொண்ணோட இடுப்பை பிடிச்சிட்டு வளைச்சுல கூட்டிட்டு போனா. என் இடுப்பை பார், இதுக்கு என்ன குறைச்சல்? ஒரு நாளாவது என் இடுப்பை பிடிச்சி வளைச்சு கூட்டிட்டு போயிருப்பானா? இத பாரு பாலா, 5ல வளையாது 50ல எப்படி வளைய போதுங்கற? எனக்கு என்னமோ 50 வயசு ஆன மாதிரி பேசிட்டு இருக்க. ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்ல பாலா. நான் என்ன சொல்ல வந்தேனா, நீ உன்ற புருஷனை 5 வருஷத்துக்கு முன்னாடியே திருத்திருக்கணும்னு சொல்ல வந்தேன். நான் மொகுடு நான் இல்லாம தவிப்பான்னு பார்த்தா அவ சந்தோஷமா இருக்கிறத என் 2 கண்ணால பார்த்தேன். எனக்கு அப்படி எரியுது. உன்ற கண்ணு எரியுதா இல்ல உன்ற வயிறு எரியுதா? கண்ணும் காது வயிறும் காது, என் இடுப்பு எரியுது. நீ கவலைப்படாத பாலா, என் இடுப்பை கன்சல்ட் பண்ணி உன்ற புருஷ இடுப்பை எலும்ப முறிச்சு போடலாம். ஆமா, இந்த மாதிரி ஏதாவது டேஞ்சரா செஞ்சாதான் அந்த ஆளுக்கு புத்தி வரும். ஏதாவது ஒரு ஐடியா கூட. ஒன்னு நம்பி பிரயோஜனம் இல்ல, எனக்கே ஒரு ஐடியா வந்துருச்சு. அந்த ஆளை எப்படியாவது மடக்கி உன் இடுப்புல கைய வச்சு, அப்பதான் ஏன் இடுப்போட ப்ராப்ளம் சால்வ் ஆகும். என்னது? என்ற இடுப்பை வச்சு ஒன்ற இடுப்பு சால்வ் பண்ண போறியா? எப்படி? அது அப்படி. வழக்கமா நம்மளோட மேகசினோட ஹெட்லைன்ஸ்க்காக ஒவ்வொரு தடவையும் ரொம்ப தடுமாறும். ஆனா இந்த தடவை அப்படி இல்ல. ஈஸியா சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு ஹெட்லைன் சார்ட்டர் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்ன ஒன்ற தலைப்பு? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தன் எப்படி இருப்பான், அதே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவன் எப்படி இருப்பாங்கிறது தான் நம்மளோட தலைப்பு. எஸ், காமுன் காப்பி. அது என்னது? கீமு கீப்பிங்கிற மாதிரி காமு காப்பின்னு? காமுன்னா கல்யாணத்துக்கு முன்னே, காப்பினா கல்யாணத்துக்கு பின்னே. இந்த சப்ஜெக்டுக்காக நாம வெளியில எங்கேயும் போக தேவையில்ல. எக்ஸாம்பிளுக்கு நம்ம லைஃபே எடுத்துக்கோங்களேன். இது என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் பத்தி போட்ட சார்ட். என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த நாத்தம் பிடிச்ச சந்தில ஒரே ஒரு ரூம்ல ஒண்டி கொடுத்தனும் பண்ணிட்டு இருந்தான். என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு பெசன் நகர்ல ஒரு பெரிய பிக் ஹவுஸ், அழகான பங்களா. இப்போ என்னோட ஹஸ்பண்ட பத்தி நான் சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் குண்டூர் ரயில்வே ஸ்டேஷன் ஓரமா ஒரு தோசைக்கல்ல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு குடிசையில இருந்தான். கல்யாணத்துக்கு அப்புறமா ஏசியோட
அழகான கார்டனோட இந்த மாதிரி பங்களால இருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஓட்ட சைக்கிள்ல வந்துட்டு இருந்தான். கல்யாணத்துக்கு அப்புறமா ஹோண்டா சிட்டி கார்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி என் புருஷனுக்கு ட்ரெஸ் சென்ஸே கிடையாது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு கோட் சூட்டோட தான் வருவான். வேலை இல்லாம ஊரை சுத்திட்டு இருந்தான். கல்யாணத்துக்கு அப்புறமா இவனுக்கு வேலை செஞ்சு போடுறதுக்கு ஏகப்பட்ட அசிஸ்டன்ஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி நாகரிகமாவே பேச தெரியாது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா மத்தவங்க நாகரிகத்தை பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஏய் கலா, இங்க எங்க 2 பேருக்குமே பட்டிமன்றமே போயிட்டு இருக்கு. நீ எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கு. அதானே. இங்க பார், உன் ஊரோட வண்டவாளத்தை கொஞ்சம் எடுத்து விடு. இந்த உனக்கு ஒரு சார்ட். ஐயோ, இதெல்லாம் பாவம் இல்லையா? பாவமா? ஏய், கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. இதையே நான் கொஞ்சம் புதுசா சொல்றேன் கேளு. புருஷனால நாம பாவம்னா அவனுங்களை கொன்னா போச்சு. இது புதுமொழி. சூப்பர் 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 சூப்பர். ஏய், ஏன் இப்படி மூஞ்ச உம்பன் தூக்கி வச்சிட்டு இருக்க? ஏதாச்சும் பேசு. அந்த மனுஷனை நினைச்சா பேச்சே வர மாட்டேங்குது. துக்கம் தான் தொண்டை அடிக்குது. ஏய், நாங்க என்னமோ புருஷனை டார்ச்சர் பண்ற மாதிரியும் நீ என்னமோ தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுற மாதிரியும் இருக்கு நீ பேசுறது. இதோ பார் கலா, முதல்ல புருஷங்கிற விஷயத்துல ஒருத்தர் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் எல்லாருக்கும். நீ பாட்டு தனியா புலம்பிக்கிட்டு இருக்க. அந்த மனுஷன் என்ன புலம்பு வச்சுட்டாரே. என்னாச்சு உனக்கு? பெரிய இதுவா அவ? பெரிய இது மாதிரி நீ பேசிட்டு இருக்க? என்னன்னு கேளுடி அவள. உன்னை என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? புருஷன் புலம்பு விட்டுட்டாரு, புருஷன் புலம்பு விட்டுட்டாருன்னு ஏன் தான் இப்படி என் உயிரை அவளை எடுக்கறியோ? பத்தி பேசாத பேசன்னு சொல்லி கேக்குறதுக்கு நாங்க சொல்லுச்சோமா? புலம்பிக்கிட்டே இரு. ஐயோ ஐயோ, உன்ன அடி பாவிங்களா, இப்ப நான் என்ன சொல்லி போட்டேன்னு இந்த மொத்திட்டு போறாளுங்க. இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த ஊருக்கு வர மாட்டேன்னு. இந்த பாவி மனுஷன் ஒழுங்கா இருந்தா நான் ஏன் இங்க வர போறேன்? என்ற தலையெழுத்து இப்படி ஆயிப்போச்சு. என்ன வீட்ல ஒருத்தரையுமே காணோம். ஆஹா, போனு பாம்பேக்கு ஒரு ட்ரங்க் கால் போடணும், செலவில்லாமே அடிச்சிட வேண்டியதான் வர்றதுக்குள்ள. நாம எதை தொட்டாலும் டிஸ்கனெக்ட் ஆயிட்டே இருக்குதுடா. இவங்க எங்க போனாங்க? வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சவுண்டையும் காணா. தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். நீங்களா? வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிடுறது நீங்க ஒருத்தர் தான். அப்படிங்களா? ஏனுங்க என்ன? திரும்புங்க. இதான் திரும்பிட்டேங்க. அட, உங்க முகத்தை இப்படி திருப்புங்க. முக அழக பாக்குறீங்களா? ரொம்ப அழகா இருக்குதுங்க. ஐயோ, பிறக்கும் போதே எங்க ஆத்தா சொல்லிச்சுங்க நான் ரொம்ப அழகுன்னு. அது இல்லைங்க, உங்க நெத்தியில தொங்குதே அந்த மணி, அது ரொம்ப அழகா இருக்குதுங்க. ஆமாங்க, இந்த ஒரு மணியை வச்சுட்டு தான் நான் என்னோட பர்சனாலிட்டியை கூட்டிட்டு இருக்கிறேன். என்ற வீட்டுக்காரு கூட இப்படி தாங்க நெத்தியில சுல்லா முடி அப்படியே அலை பாயுங்க. ஓ, அதாங்க உங்க லைஃப்ல வந்து புயல் அடிச்சு போச்சு போல் இருக்குது. ஏனுங்க, நீங்க கொங்கு தமிழ்ல பேசும்போது என்ற காதுல தேனு வந்து பாயுதுங்க. உண்மைதானுங்க. என்றா உன்றான்னு கொங்கு தமிழ்ல பேசும்போதே அப்படியே உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே குளிர்ந்து போகுதுங்க. இதே ஒரு ஆம்பளை பையன் சொல்லியிருந்தான் வச்சுங்களேன், அப்படியே கட்டி பிடிச்சி முத்தமாக கொடுத்துருப்பேன். என்னங்க பண்றது, நீங்க லேடியா போயிட்டீங்க, அதனால தாங்க எல்லக்கோட் லெவல்லே நிக்கணுங்க. ஏனுங்க தாண்டி வரட்டுங்களா? வாங்க. இத வந்துட்டுனுங்க. ஏனுங்க, நீங்க கோபிங்களாக்கும்? ஐயா, நான் கோபி இல்லைங்க. என்னை சுத்தி சுத்தி வர்றாங்க பாருங்க அழகான பொண்ணுங்க, அவங்க தான் கோபிங்க, நான் கிருஷ்ணாங்க. இல்லைங்க, நீங்க கோபி செட்டிபாளையமான்னு கேட்டேனுங்க. ஓ, ஊர் பேர் கோபி செட்டிபாளையமான்னு கேட்டீங்களா? அத கோபி கட் பண்ணிட்டீங்களா? நான் கோபிக்கு பக்கத்து ஊருங்க. ஆமா, நீங்க எந்த ஊரு? என்ற ஊரு காரமடைங்க. காரமடைங்களா? அப்ப கவ்வால நிறைய குடுப்பீங்க. எனக்கு இந்த காரமடைன்னு எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருதுங்க. இந்த காம்பவுண்ட் சேவர் இல்லாமயே ஒரு பெருமாள் கோயில் இருக்குதா? அந்த பெருமாள் கோயில் தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்க. சின்ன வயசுல மொட்டை போட்டதே எனக்கு அந்த கோயில் தாங்க. அங்கதான் மொட்டை போட்டீங்களா? அதனாலதான் உங்களுக்கு இப்ப இந்த அளவுக்காவது முடி முளைச்சிருக்குது. ஆமா, காரமடையில இந்த கன்சாமின்னு கவாலம் எல்லாம் கொடுப்பான, தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்க. அவனையும் தெரியுமா? ஆனா
கந்தசாமியை பத்தி நான் இப்போ ஒன்று சொல்லுவேன், அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு தடவை அவன் நல்லா தண்ணியை போட்டு நடு ரோட்லயே போய் படுத்து தூங்கிட்டான். விடியும் போது ஒரு 4 நாய் அவனை நக்கிட்டு இருந்தது. காலையில பார்த்தா நாய் பிடிக்கிற வேன் வந்து நாய் தூக்கிட்டு போகும்போது இவனை சேர்த்து தூக்கிட்டு போயிருச்சு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது? அதுவும் எனக்கு தெரியுங்க. அதுவும் தெரியுமா? என்னங்க என்னமோ அவங்க கூட சேர்ந்து வாழ்க்கை நடத்துற மாதிரியே பேசுறீங்க. இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாம் என்னோட சின்ன வயசுல நடந்த விஷயம். நீங்க சொல்ற அந்த கவாலம் கொடுக்குற கந்தசாமி என்ற தாத்தனுங்க. தாத்தனா? என்னது? ஏனுங்க அந்த கேவலமான கோவண துணி கட்டிட்டு இருந்தானே கந்தசாமி, அவர் வந்து உங்க தாத்தனுங்களா? பாத்தீங்களா, அவனுக்கு கூட கல்யாணம் ஆகி வாரிசு எடுத்து அந்த வாரிசு கல்யாணம் ஆகி அதுக்கு ஒரு வாரிசு வந்து நிக்குது. அவன் கொடுத்து வச்சவன், அவனும் கூட செட்டில் ஆயிட்டானுங்க. நீங்களும் கோவணத்தோட அணைஞ்சு பாருங்க, ஒருவேளை உங்க லைஃபும் அப்படி நல்லா அமைஞ்சாலும் அமையுங்க. அதெல்லாம் சரிங்க. ஏனுங்க இந்த காரமடை ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற சேர நகர் அது தெரியுங்களா? சேரு நகருங்களா? ஆமாங்க. இந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ் காரமடை ஸ்டேஷனுக்கு நுழையும் போது என்ஜின் வந்து முன்னாடி போய் நிக்க. அந்த முன்னாடி இருக்கிறது தான் காரமடைங்க. பின்னாடி இருக்குது பாருங்க அந்த 20வது பொட்டி. அந்த 20வது பொட்டி நிக்கிற இடம் தாங்க சேரன் நகர். அந்த சேரன் நகர்ல 3ஆம் நம்பர் வீடு தெரியுங்களா? 3ஆம் நம்பர் வீடா? அட ஆமாங்க, 2ஆம் நம்பருக்கு அப்புறம் 4ஆம் நம்பருக்கு முன்னாடி. அந்த 3ஆம் நம்பர் வீட்டுல அர்ஜுன் ஒருத்தர் இருந்தாருங்க. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க அவரு. அவருக்கு 2 பசங்க. அதுல மூத்த பையன் இருப்பான் பாருங்க, சும்மா கொழுன்னு தளதளான்னு இருப்பான். ஒரு பேச்சு பேசுனா எதிர் பேச்சு பேச மாட்டானுங்க. அவ்வளவு சாஃப்டான ஆளு. அவனுக்கு வந்து வாச்சுது பாருங்க ஒரு பொண்டாட்டின்னு. பேய் பிசாசு பிடாரி. அவளை எல்லாம் மருமகன்னு சொல்லாம வெட்டி கொண்டு போடுவானுங்க அவளை. ஐயா என்னங்க இது திடீர்னு மாயாஜால கையில எல்லாம் கரண்டி? நீங்க சொன்ன அந்த அர்ஜுனோட மருமக நான் தான். எது நீங்க மருமகளா? அர்ஜுன் வந்து மாமனாரா? அட நீங்க ஒண்ணு, அவன் வெறும் தேங்காய் நாரு, பாவி பைய, பண்டார பைய, பரதேசி பைய. அவனை எல்லாம் நெருப்பு வச்சு உயிரோட கொளுத்தோ. அப்பா என்னமா தூக்குது? கறி குழம்பா? மசாலா சும்மா அள்ளி தெளிச்சிருக்கிறீங்க. ஆனா ஒண்ணு, உங்க வீட்டுக்காரருக்கு இதெல்லாம் சாப்பிடறது கொடுத்து வைக்கலீங்க. நீங்க சொல்றீங்க, ஆனா என்ற வீட்டுக்காரரு அந்த பாவி. பாவின்னு அவனை சொல்றீங்களா என்ன சொல்றீங்களா? அவனதானுங்க. நடக்கட்டும். அந்த பாவிக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு என்ன பிரயோஜனம்? என்ற நாத்தியோட பேச்ச கேட்டுக்கிட்டு என்ற லைஃபையே இப்படி பண்ணி போட்டானுங்க. ஐயோ, இந்த மாதிரி சூப்பரா கறிக்குழம்பு பண்றீங்களே, இந்த மாதிரி மட்டும் பண்றவங்க எங்கிட்ட இருந்தாங்கன்னு வைங்களேன், டெய்லி ஒரு 12 ஆடை வெட்டி அதை சமைக்கிற கைக்கு அப்படியே ஒரு 12 வளையல் வாங்கி போட்டுருப்பானுங்க, தங்க வளையல்.